வணக்கம் நண்பர்களே. நான் என்னுடைய தோட்டத்தில் எலுமிச்சங்கன்று எப்படி 3 மாதத்தில் வளர்த்தேன் அப்படின்னு என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். இது எலுமிச்சை செடிக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். தள்ளி விடாத பாருங்கள். நான் உங்கள் அம்மு தோட்டம் பேசுகிறேன். இந்த எலுமிச்சங்கன்று வச்சு நான் 3 மாதம் இல்லைன்னா ஒரு 100 நாள் இருக்குமா. இது நான் என்னால் வைக்கப்பட்டது. இந்த செடிக்கு இப்போ பொதுவாக எலுமிச்சங்கன்றுக்கு நல்ல வெயில் இருக்கணும். எந்த பழமரங்கள் நம்ம வச்சாலும் அவங்க நல்ல வெயிலில் இருக்கணும். இவங்க வெயிலில் தான் இருக்காங்க. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 நான் நடவு செஞ்சது ரொம்ப முக்கியமாக. எப்படி நடவு செஞ்சேன்னா, இந்த லெமன் பிளான்ட்டு நடும்போது 5 வகையாக பிரித்தேன். தோட்ட மண், தோட்ட கழிவுகள், எம்சாண்டு, தோட்ட கழிவுகள், கொக்கோ ஃபிட்டு, தோட்ட கழிவுகள், மாட்டு உரம், எரு போட்டு அது மேலே தோட்ட மண்ணை போட்டுமா 6 அடிக்கு மண் தோண்டி தோண்டினேன். மண்ணை பொறுத்த அளவுக்கு ஆரோக்கியமான மண்ணுக்கு இத்தனை டீட்டெயில் கொடுக்குறவங்களுக்கு மண்ணை தோண்டிட்டேன். அதுக்கப்புறம் 3வதுமா, இந்த எலுமிச்சங்கன்று வாங்கிட்டு வரும்போது இதில் இருந்த இலைகள், கீழ்ப்பாக இருந்த இலைகள்லாம் நிறைய கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே மட்டும் 4 இலை விட்டோமா. 3. 4வது இந்த எலுமிச்சை 3 இந்த எலுமிச்சங்கன்றுக்கு நல்ல வெயில் இருக்கணுமா. நான் வச்சதுலேருந்து இந்த இடத்துல தான் இருக்குது, வெயில் இருந்துக்கிட்டே இருக்குது. 4. அடுத்து இதற்கு இயற்கை ஃபெர்டிலைஸ் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேம்மா. 10 டேஸோ 1 வாரமோ ஏதாவது நேச்சுரல் உரம் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். 6. இன்னமும் இங்கே உக்காந்துட்டு ஒரு மாதிரி பழுத்த எல்லாம் முத்தனையில் அந்த எலுமிச்சை இலையில கொஞ்சம் மஞ்சள் ஒரு புள்ளி போட்ட மாதிரி ஒரு இலை வருமா, அதெல்லாம் நல்லா முத்தி போனது. அந்த இலையை நீக்கிடுவேன் நான். அடுத்து பூச்சி இல்லாத பார்த்துக்கணுமா, அதையும் பார்த்துக்கிட்டு வரேன். என்னுடைய அனுபவத்தில் இந்த எலுமிச்சங்கன்று வளர்ந்துருக்குமா. எவ்வளோ குரோத்து பாருங்கள். 3 மாதம் சொல்கிறேன் நான். இதில் உங்களுக்கு பிஞ்சே வச்சுருக்குமா. எலுமிச்சம் பிஞ்சே 7 பிஞ்சு வச்சுருக்கு. சரிங்களா. அதாவது நான் சொன்னதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து உங்கள் தோட்டத்தில் எலுமிச்சங்கன்று இருக்குது, காய்க்கலைன்னா பரவாயில்ல. அந்த மரத்தை சுற்றி கீழே இருக்கிற மண்ணை கொத்தி விடுங்க. அதில் இருக்கிற பிளாஸ்டிக் கவரு, வேர்கிட்ட ஏதாவது கல் கடந்தால் செடிகள் மூச்சு வாங்க சிரமமாக இருக்கும், அதெல்லாம் அப்புறப்படுத்திடுங்க. இல்லைம்மா நான் மாடியில் தான் வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு எந்த முன்னேற்றமும் இல்லைனாலும் பரவாயில்ல. தொட்டியில் இருக்கிற மண்ணை, எலுமிச்சை முள் குத்துந்தான், தொட்டியில் இருக்கிற மண்ணை நீங்கள் அப்புறப்படுத்திடுங்க. அதாவது எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு தொழு உரம் கொஞ்சம் போட்டு திரும்ப நம்மக்கிட்டே இருக்கிற சத்தான தோட்ட கழிவுகள் அதெல்லாம் போட்டு தோட்ட மண் போடுங்க. திரும்ப புது மண் போடுங்க. வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். ஆனால் இது எக்காரணம் கொண்டு நிழலில் இருக்கக்கூடாதுமா, வெயிலில் தான் இருக்கணும். என்னுடைய எலுமிச்சை செடி இப்போ வளர்ந்ததுக்கான ரகசியங்கள் இதாம்மா ரகசியம். இப்போ எனக்கு தோட்டத்துலேயே லெமன் மரம் காய் கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு என்னுடைய மாடி தோட்டத்தில் கூடிய சீக்கிரம் எனக்கு பழம் கொடுத்தவனா இவ தான். எல்லாம் பழம் கொடுத்துருக்காங்க. அத்தி மரம் பழம் கொடுத்துருக்கு, ஸ்டார் ஃப்ரூட் பழம் கொடுத்துருக்கு, மாதுளெல்லாம் கொடுத்துருக்கு, கொய்யாவும் கொடுத்துருக்கு. ஆனால் குறுகிய காலத்தில் பலன் கொடுத்தவங்க இவங்க தான். இந்த மாதிரி தான் நம்ம எலுமிச்சங்கன்று வளர்க்கணும். எதோ இருக்குதுன்னு மேலே போயிட்டுருக்கூடாது. 2வது, இப்போ நானும் இதுக்கு தோட்ட மண் கொஞ்சம் கொட்டணுமா. நம்மக்கிட்ட இலைக்கழிவுகள் இருக்குது. அந்த இலைக்கழிவுகள்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மாட்டு சாண உரமும் கொட்டி இது மேலே கொஞ்சம் மண் கொட்டணும். எலுமிச்சங்கன்று அசுர வளர்ச்சி வளர்கிறதுக்கும் அருமையாக இருக்கிறதுக்கும் நான் சொல்கிற டிப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக, ரொம்ப முக்கியம். செடியில் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் இதில் பாருங்கள், ஒரு கல் முள் ஒரு கவர் கூட இருக்காதுமா. இந்த ஒரு சின்ன டைல்ஸ் இருந்தது, எடுத்துட்டோம்மா. எதுவும் இருக்கக்கூடாதுமா. களைகள் கொஞ்சம் இருந்தாங்க, எடுத்துகிட்டு. இப்போ தான் களைப்பயிரே வராங்க. இதில் இவ்வளோ நாள் வரல, இப்போ தான் களைப்பயிர் வராங்க. அப்புறப்படுத்திட்டோமா. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எலுமிச்சங்கன்று கண்டிப்பாக பலன் கொடுக்குமா. இதை நான் திருச்சியிலேருந்து ஆன்லைனில் வாங்கினேன். இது கன்ஃபார்மாக இதெல்லாம் செடிகளுடைய ரகசியங்கள் தான். சரிங்களா. எப்படி பராமரிக்கணும், எப்படி பாதுகாக்கணும், என்ன செய்யணுன்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எலுமிச்சம் பிஞ்சு வைக்கும், எலுமிச்சம் காய் கிடைக்குமா நீங்கள் வச்ச செடியில்.
மற்ற பூக்கள் வந்து நிறையா பூத்தாங்கம்மா. பூக்கள் வந்து நிறையா பூத்தாங்க. பட் வந்து பூக்கள் வந்து நிறையா உதிர்ந்துட்டாங்கம்மா. இல்லைன்னா இன்னும் நம்ம காய் இருக்கும். பூக்கள் வச்சு கொட்டின இடமெல்லாம் நல்லா தெரியுதுமா. பூக்கள் நிறையா வச்சாங்க. இவங்க வந்து எப்படி காய்ச்சிருக்காங்கன்னா ஈஸ்ட் பக்கம் கிழக்கு நோக்கி தான்மா நிறையா பிஞ்சு வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் இன்னும் பார்க்கணுமா. ரெண்டாவது வந்து நம்ம எந்த மரம் வச்சாலும் செடிகள் வச்சாலும் பூச்செடிகள், அப்புறம் எலுமிச்சங்கன்னாக இருந்தாலும் எந்த பழமரமாக இருந்தாலும் பூச்செடியாக இருந்தாலும் மொதல் பூ வைக்கிறது வந்து அப்புறப்படுத்தணுமா. இவங்க வந்து இப்போ காய்க்கிறதுக்கு பூ வைக்கிறதுக்கு முன்னையே ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னே ஒரு 2-3 பூ வச்சுருந்தாங்க. அந்த பூ வந்து நான் அப்புறப்படுத்திட்டேன். அந்த 2-3 பூ வச்சு அதை நான் அப்புறப்படுத்தி 1.5 மாதம் என்ன தான் நல்ல பூ வச்சாங்கம்மா. பார்க்கவே நல்லா இருந்தது. நானும் வீடியோ போட்டிருக்கேன். அது பூக்களில் வந்து இப்போ 7 காய்ச்சிருக்காங்கம்மா. எனக்கு தெரிஞ்சு 7, இன்னும் அந்த பக்கம் ஏதாவது காய்கள் இருக்கா என்னன்னு தெரியல. நான் 7 பிஞ்சு காய்ச்சிருக்காங்க. மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எலுமிச்சை மரம் வச்சு நீங்கள் பயன்பெற வாழ்த்துக்கள்மா. நன்றி.